குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். 2026 ஆண்டு டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிசம்பர் 21, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அனைத்து மாணவர்களுக்கும் நமது பயிற்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துலாம். தமிழகத்தின் வந்து பார்த்தீங்கன்னா வரைவு வாக்காளர் பட்டியலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 97,37,831 வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வந்து அவங்க சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். சரிங்களா? படிவம் 6 கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பதிவு செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆவணங்கள் வந்து பற்றி கொடுத்துருக்காங்க. பிறப்பு சான்றிதழ், கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட்டு, மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் அல்லது ஓய்வூதியர்களின் அடையாள அட்டை எண், ஓகேங்களா, 1987க்கு முன்பாக இருந்தால் மட்டும், உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகம், எல்ஐசி வழங்கிய ஆவணங்கள், அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களின் சான்றிதழ்கள், வன உரிமை சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்கூல் புக் டேட்டா ப்ளஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பொருணை நாகரிகத்துக்கு புகழ் சேர்க்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 67.25 கோடி ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் திறந்து வச்சிருக்காரு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அடுத்த ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 13 ஏக்கர் பரப்பளவில் 54,296 சதுர அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் இருக்கிற தொல்லியல் ஆய்வுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. தொல்லியல் ஆய்வுகளில் இதுவரை கிடைத்ததில் இரும்பு பொருட்களையே காலத்தால் முந்தைய இரும்பு வந்து பார்த்திங்கன்னா சிவகலையில் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இரும்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் அடிப்படை காலக்கணிப்பு முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. பொருணை அருங்காட்சியகம் 55,000 சதுர அடியில் மரபார்ந்த வடிவமைப்போடு அதே நேரத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களோடும் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 5D டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு உற்பத்திகளில் ஜிடிபியில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 16% வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி எட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய மாநிலங்களின் வளர்ச்சி நிலை குறித்த புள்ளிவிவர அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஸ்டேட் ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 16% வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைந்திருக்கு. ஓகேங்களா? இது முதன்மை மாநிலம். ஓகேங்களா? வளர்ச்சி அடைந்த அந்த வளர்ச்சி விகிதத்தில் தான் முதன்மை மாநிலம். மற்றபடி ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான் முதலிடத்தில் இருக்குது. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 18 தொழில் வழிகாட்டி நிறுவனம் வெளியிட்ட இந்திய காப்புரிமை பதிவுகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. 23% வளர்ச்சி கண்டிருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 68,201 காப்புரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இதில் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 15,440 காப்புரிமைகள் பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்து. சரிங்களா? அடுத்தது வந்து ஐசிசி T20 உலகக்கோப்பை 2026க்கான கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையில் வந்து 15 பேர் கொண்ட இந்திய அணியை வந்து பார்த்திங்கன்னா பிசிசி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்தியா இலங்கை இணைந்து நடத்தும் 2026 ஆண்டு T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 அணிகள் இடம்பெறுறாங்க. 2026 பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8 தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? கேப்டன் யார் அப்படின்னா சூரியகுமார் யாதவ். அதை மறந்துடாதீங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 3 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் பட்டம் பெற்ற சுவிட்சர்லாந்தினுடைய ஸ்டேடன் வார்ரிக்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஆண்டு சீசனுடன் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற போகிறதா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது துபாயில் நடைபெற்ற அதாவது ரோல் பால் உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வீரர்கள் வீராங்கனை 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்காங்க. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த வீராங்கனையான மதுநிதா மற்றும் வீரர் தீபக் ராஜா இவர் வந்து திண்டுக்கலை சேர்ந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகதி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணியில் அங்கம் பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது மலையாள திரையுலகத்தின் மூத்த நடிகரான புகழ்பெற்ற திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் இயக்குனரான ஸ்ரீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா 69 உடல்நலக்குறைவால் வந்து பார்த்திங்கன்னா கொச்சியில் காலமாயிட்டார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசினுடைய விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கியிருக்காரு. அடுத்தது நம்ம காலையே சொன்னால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,299 காலி பணிகளுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.78 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு எழுதுறாங்க. சென்னையில் மட்டுமே 9 சென்டர் நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 45 சென்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்வு நடக்குது. அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம பயிற்சி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான். இதாண்ட எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வியூ பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேஜும் லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.